ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேபேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்டர் கேபேஜ், வாட்டர் லெட்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஃபாக்ஸெயில் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேபேஜ். இதை அப்புறம் வாட்டர் லெட்யூஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வாட்டர் கேபேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. அதில் முதல் டைப் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அது மாதிரி ரூட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரூட் ரொம்ப இதே மாதிரி லெந்தாக இருக்கும், பிளான்ட்டும் ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜ் சைஸில் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளான்ட் எக்ஸ்ட்ரீம் சைஸ் பெருசாக இருக்கும், ரூட்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த 3 டைப்பு தான் எனக்கு தெரிஞ்சது. பாக்கி டைப்பெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோடைய குறிப்பிட்ட பேர் எனக்கு தெரியலை, பட் நான் இதை ரேண்டமாக இப்படி சொல்கிறேன். வாட்டர் கேபேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கார்டனிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, இதே மாதிரி பாண்டுக்கும் ஃபிஷ் ப்ரீடிங் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி ஃபிஷ் வளர்க்குறவங்களுக்கெல்லாம் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ப்ரீடிங், அதுக்கப்புறம் டேங்கோடைய ஃபில்ட்ரேஷன், இது ரெண்டுலேயுமே இது பெரிய ரோல் பண்ணுது. முதல்ல நம்ம ஃபில்ட்ரேஷன் பார்த்துடலாம். ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் 200% ஒர்த்ஃபுல்லான ஒரு பிளான்ட். நீங்கள் இந்த ஒரு பெரிய பாண்டாக இருக்கட்டும், இல்லை நார்மலான சின்ன சின்ன டேங்க்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இதில் ஒரே ஒரு பிளான்ட் இல்லை 2 பிளான்ட், இந்த மாதிரி ஒரு பிளான்ட், இதை விட சின்ன பிளான்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் போட்டிங்க அப்படின்னா டேங்குடைய ஃபில்ட்ரேஷன் ப்ளஸ் கிளாரிட்டி வந்து செமையாக இருக்கும். நான் எங்கிட்ட இருக்க டேங்க்ஸ் இருக்கும்ல, அதில் நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் அதுக்கு கவலையே பட தேவையில்லை. இந்த பிளான்ட் ஃபில்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது பெரிய மீன்கள் இருக்க டேங்கில் நம்ம விடக்கூடாது. அப்படி இதை போட்டோம் அப்படின்னா அந்த மீன்கள் அதோடைய வேர்களை சாப்பிட்றோம். வேர்களை சாப்பிட்டாச்சுன்னா அதோடைய ஃபில்ட்ரேஷன் பவருங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும். மீன் சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஓவராக இந்த பிளான்ட் வளர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த மீன்களுக்கே ஆபத்தாக மாறிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குறிப்பிட்ட ஒரு நாட்டில் இந்த பிளான்ட்ஸை, இந்த வாட்டர் பிளான்ட்டை பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆகி மீன்களுக்கு மேலே வந்து ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஏரி குளங்களில் பண்ணுறதுனால சில ஊர்களில் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிடையாது, வெளிநாடுகளில். பட் நம்ம ஊரில் இது சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லையுமே இந்த பிளான்ட்ஸ் இருக்கும். நம்ம ஃபிஷிங்கும் யூஸ் பண்ணுவோம். பட் இது நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மெயின்டைன் இன் சென்ஸ் எப்படின்னா நம்ம இதை பிளான்ட்டை மினிமமாக வச்சுக்கணும். மினிமமாக வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு பெரிய பாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பாண்டில் 4ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம ஃபில் பண்ணோன்னா ஃபில்ட்ரேஷன் செம்மையாக இருக்கும். மீன்களுக்கும் கொஞ்சம் மீன்களும் ஹெல்த்தியாக இருக்கும். இதே நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ண விட்டிங்கன்னா மீன்கள் ப்ரீத் பண்ண முடியாமல் இறந்து போயிடும். பேசிக்காக இது தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட் தான். பட் தண்ணியில் மட்டும் இல்லை, மண்ணிலையுமே வளரும். நீங்கள் மண்ணிலையுமே வளர்க்கலாம். எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த வீடியோ பண்ணோம் அப்படின்னு நான் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இதை நிறைய பேர் கார்டனிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன டப்பு இதில் எல்லாமே மண் நார்மலாக ஒரு லோட்டஸ் வளர்க்குற மாதிரி இதை நிறைய பேர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நார்மலாக ஆறு குளங்களில் கிடைக்கிற ஒரு விஷயம். இதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இதை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி இது சேல்ஸ் நடக்குது, இதை கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இது பின்னாடி தெரிய வந்துச்சு இந்த வீடியோவுக்கு நான் பார்க்கும்போது. பட் இங்கே நார்மலாக நாங்கள் இந்த வாட்டர் பிளான்ட்டை கலெக்ட் பண்ணால் இப்படி போயிட்டு நம்ம வயல் பக்கம் எங்கேயாவது போவோம், இல்லை ஆற்று பக்கம் போகும்போது இந்த பிளான்ட் நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். நமக்கு தெரியாது. நானும் இது வரைக்கும் மண்ணில் நட்டு பார்த்தது கிடையாது. நான் இனிமேல் மண்ணில் நட்டு பார்க்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது, எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா இது மண்ணில் நட்டு பார்த்தது கிடையாது. இது நான் ஃபுல்லாகவே தண்ணியில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் நான் தண்ணியில் தான் பார்த்துருக்கேன், தண்ணியில் தான் நான் வளர்த்தும் இருக்கேன். ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதை நம்ம கன்ஃபார்மாகவே யூஸ் பண்ணலாம். எந்த டேங்கில் வேணாலும், இண்டோர் டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இண்டோர் டேங்கில் வந்து வாட்டர் கேபேஜ் அவ்வளோ நாளைக்கு லைஃப் கிடையாது, ஈஸியாக டெட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங், பொதுவாக நான் இந்த கண்டென்ட் எடுத்துன்னு வந்தது இந்த பிளான்ட் ப்ரீடிங்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபாக்ஸெயில் பார்த்தோம், அது வந்து தண்ணிக்குள்ளே முட்டையிடுற இல்லை குட்டி போடுற மீன்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணுறத நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய ஃபிஷஸ் இருக்குது, பீட்டா, கௌராமி, இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ஸில் பபுள் நெஸ்ட் கட்டி ப்ரீட் ஆகக்கூடியது. இந்த மாதிரி பபுள் நெஸ்ட் கட்டி ப்ரீட் ஆகக்கூடிய மீன்களுக்கு இப்போ ரெகுலராக எல்லோரும் பிளாஸ்டிக்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு அதில் பபுள் நெஸ்ட் கட்ட வைக்கிறாங்க. பட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ்லேயே இந்த வாட்டர் கேபேஜ் இருக்குல்ல, இந்த வாட்டர் கேபேஜை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வாட்டர் கேபேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், தண்ணியும் ஃபில்டர் மெயின்டைன் பண்ணும். ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக்கோ ஏதோ மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் அடிஷ்னல் ஃபில்டர் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். பட் இது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு. கௌராமி ப்ரீடிங்கும் சரி, பீட்டா ப்ரீடிங்கும் சரி, நம்ம ஆல்ரெடி ப்ரீடிங் வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் எங்களுக்கு 100% சக்ஸஸ் தந்ததுமே இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் தான், வாட்டர் கேபேஜ் தான். ஏன்னா நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அது வராது. ஏன்னா ரொம்ப சின்ன சைஸ் மீன்கள் இருக்க டைமில் நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பட் தண்ணியை ஃபில்டராக வச்சுருக்கோம். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா வேஸ்ட் இருந்தாலுமே இடப்பட்ட மீன்கள் சர்வை பண்ணுற இடத்துல பியூரிஃபைடான வாட்டர் இருக்கும். இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டர் பிளான்ட்டை ஒரு சின்ன ஒரு பக்கெட்லேயோ இதுலேயோ நம்ம நட்டு வச்சு அதோடைய ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படி இது மண்ணில் வளருங்கிற ஐடியாலஜி எனக்கு புதுசாக இருக்குது. அதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோஸ் எடுத்திங்கனாலே முக்கியமாக 2 பிளான்ட் இருக்கும். ஒன்று வாட்டர் கேபேஜ்,
அதுக்கப்புறம் ஃபாக்ஸ்டைல். இந்த 2 பிளான்ட்டுமே ப்ரீடிங்க்கு மோஸ்ட் நீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய கவுண்டோ இல்லை ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ்ஷை நம்மளால் டெத் ரேட்டை குறைச்சி எடுக்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீட் பண்ணுறதுக்கு மணி பிளான்ட் யூஸ் பண்ணுறதை விட இந்த வாட்டர் கேபேஜ் வந்து பெஸ்ட். ஸோ வாட்டர் கேபேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். இந்த விஷயங்களுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட வாட்டர் கேபேஜ் என்கிட்ட இருக்க டேங்க்ஸில் எவ்வளோ நான் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டு. நம்ம ஃப்ளெக்ஸ் பாண்டில் திலோப்பியா இந்த மாதிரி மீன்கள் இருக்குது. இதில் நான் வாட்டர் கேபேஜ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தான் நீங்கள் வாட்டர் கேபேஜ் போடணும். பட் தண்ணியோடைய கிளாரிட்டியும் பாருங்கள், நல்ல கிளாரிட்டி, நல்ல தெளிவும் உண்டு. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேபேஜ் ஃபில்ட்ரேஷனுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாகவே இதை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய டேங்க்லேயே நான் இவ்வளோ வாட்டர் கேபேஜ் போடுறதுக்கு காரணம் இது ஈஸியாகவே ஃபில் ஆயிரும் வளர்ந்து. நம்ம ஃபில் ஆக நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் போட்டிங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு மீன்களை காப்பாற்ற முடியும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் ஹெட் கிடக்கிற டேங்கு. இவ்வளோ பெரிய டேங்கில் நான் 3 பிளான்ட் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா தண்ணியோடைய குவாலிட்டியை பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது காரணம் என்னென்னா இதுக்கு இவ்வளோ போதும். ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக போடுறதுனால இந்த ஸ்னேக் ஹெட் வந்து இதோடைய வேர்களை சாப்பிடாது. அதனால் நம்ம 3 பிளான்ட் போட்டிருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு கார்ப் ஏஞ்சல்லாம் கிடைக்கிற இந்த டேங்கு. இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வாட்டர் கேபேஜ் மற்ற டேங்கில் இருக்கிறத விட ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேர்கள் இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பார்த்தீங்களா இதோடைய வேர்கள் இருக்காது. இந்த கார்ப்பு ஏஞ்சலில் கோல்டு கார்ப் இது 2 மீனுமே நல்லாவே இந்த வாட்டர் பிளான்ட்ஸையும் சாப்பிடும், வாட்டர் பிளான்ட்ஸோடைய ரூட்டும் சாப்பிடும். அதனால் இந்த வாட்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் 2-3 டைப் இருக்குன்னு. அதில் இதுவும் ஒரு டைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கௌராமி டேங்கு நான் சொன்ன மாதிரி இதில் ப்ரீடிங்க்கும் நான் இந்த பிளான்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு சைஸு. ஆவரேஜ்னா அது ஆவரேஜை விட கொஞ்சம் ஆவரேஜ். இதோட பெரிய சைஸ் வாட்டர் கேபேஜ்லாம் இருக்குது. அது என்கிட்ட இல்லை, நான் உங்களுக்கு இமேஜஸ் போடுறேன். இது நான் கௌராமி டேங்கில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ரீடிங்க்கும் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு நான் போட்டிருக்கேன் கைஸ். நான் வாட்டர் கேபேஜ் நடுறதுக்காக சொன்ன மாதிரியே கொஞ்சம் மண் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பழைய பக்கெட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்குது. 2 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு மண் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வாட்டர் பிளான்ட்டை போட்டுடலாம். இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நல்ல பெரிய பிளான்ட் தான். ஒரே ஒரு பிளான்ட் தான் நான் போட போகிறேன் கைஸ். ஏன்னா இதோடைய ரிசல்ட் தெரியும்னா ஒரு பிளான்ட் போட்டால் தான் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஒரு பிளான்ட் போட்டிருக்கேன். இதோடைய ரிசல்ட்டை நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ்.